அவரை ரொம்ப பிடிக்கும். இப்போ அவரை லவ் ஆகிடுச்சு. அது இதை நான் படம் பார்த்துட்டேன். அது வந்து இந்த படம் கன்ஃபார்மாக வந்து திரும்பி எடுத்து கையில் கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் அதுதான் ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ். அதை அனுபவிச்சேன். நான் இது வரைக்கும் என் படம் ரிலீஸ் ஆகவே பார்க்கும்போது தான் நான் உட்காரவே மாட்டேன். உட்கார முடியாது, நின்றுட்டு தான் பார்ப்பேன். வரணும் நாளைக்கு என்ன நடக்குன்னு கேளுங்க, எனக்கு தெரியவே தெரியாது. எந்த ஸ்டார் ஹோட்டல்ஸுக்கு பின்னாடி நடந்து போய் ஃப்ரெண்ட் ரூம் போனோம், அந்த ஸ்டார் ஹோட்டலில் நான் தங்கிட்டேன். சேரன் சார் ஒரு கதை சொன்னார், எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே பண்ணலாம் சார். நான் சொன்னேன், என் லைஃப்பில் அப்படி நான் யாரையும் ரோல் மாடலாக பார்க்கல. ஓகே ஏன் இந்த கேள்வி கேட்டீங்க? ஹலோ சினிமா பேசலாம் வியூவர்ஸ். நம்ம கூட விஜய் சேதுபதி சார் இருக்காரு, மக்கள் செல்வன். ஸோ 2016 ஒரு சூப்பர் இயர் சார் உங்களுக்கு, பேக் டு பேக் ஃபிலிம்ஸ், நிறைய வெற்றி படங்கள். ஸோ இப்போ கவன் நீங்கள் வரீங்க. ஸோ எப்படி சார் நீங்கள் கேவி ஆனந்தோட கெரியரை க்ளோஸாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா ஃப்ரம் யுவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்? எப்படி அந்த ஒரு ட்ராவல் சார் கேவி ஆனந்த் சாரோட? நான் படங்கள் பார்த்துருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி க்ளோஸாக ஃபாலோ பண்ண எனக்கு தெரியாது. ஓகே, நான் படங்கள் பார்த்துருக்கேன். எனக்கு அயன் போகலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த படத்துக்கு நீங்கள் வந்து ஒரு இப்போ அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஒரு காலேஜ் எபிசோடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நிறையா ரொம்ப யங்காக இருக்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இந்த படத்துக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க சார் உங்களுக்கு? இல்லை அப்படின்னு படம் பார்த்தீங்கன்னா அப்படி கேள்வி கேட்க மாட்டேங்க. சரி, ஓகே. படம் பார்த்துங்க அந்த அதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஓகே ஓகே. அது படம் பார்த்து சரி. இது டி ராஜேந்தர் சார் அவரோட ஆக்ட் பண்ண அனுபவம் எப்படி சார் இருந்தது? அவர் சாதாரணமாக நடிக்க மாட்டார் வெளிப்படங்களில். அவர் கூட நடிக்கிற அனுபவம் இப்போ இருக்க தலைமுறை நிறைய பேர் கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கேவி சார் போது நான் கதை எழுதுன போது அவர் சார் அவர் தான் நிறைய கூட படம் எடுத்து டிஆர் சார் கூப்பிட்டு வந்தார். எனக்கு மட்டும் இல்லை, டோட்டல் யூனிட்டுக்கே வந்து டிஆர் சார் செட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறது. நீங்கள் இதுவரைக்கும் திரைப்படங்களில் பார்த்து டிஆர் சார் அதே டிஆர் சார் தான், பட் இன்னும் வேறு இடத்தோட வேற ஒரு ஆக்டராகவும் அது ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எப்படி வார்த்தைகளை பொறுத்து செய்கிறதுன்னு தெரியல, பட் எங்களுக்கு நாங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவரை ரொம்ப பிடிக்கும். இப்போ அவரை லவ் ஆகிடுச்சு. ஓகே சார். அப்போ உங்கள் 2016 பற்றி முன்னால் சொன்ன மாதிரி அந்த மாதிரி இயர் வந்து இப்போ இருக்கிற ஹீரோஸ் ஜென்ரலாக கிடைக்கிறது அந்த மாதிரி அவ்வளோ படங்கள், வெவ்வேறு படங்கள், நிறைய வெற்றி படங்களும். ஸோ அந்த இயர் எப்படி சார் நீங்கள் ஹவு டு யூ லுக் பேக் அட் தட் இயர்? ஒரு லேண்ட்மார்க் இயர் தான் உங்கள் கேரியரில் அது டெஃபினட்டாக. ஆமாம், அது நிறைய வகையில் அது முக்கியமான கேரியர், முக்கியமானது. ஏன்னா அந்த வருஷம் வந்து ரொம்ப பயமுறுத்துனது, என்னவா வரும் அப்படின்றது நமக்கு முன்னாடி இருந்தவங்க நமக்கு அந்த அனுபவமாக பகிர்ந்துக்கிட்டு முடியும். ஓகே. நம்பிக்கைக்கும் அவநம்பிக்கைக்கும் நடுவில் தான் அந்த 2016 இருந்தது. ஓகே. பட் அதோட ரிசல்ட்டாக எனக்கு எங்கே போனாலும் மக்கள் கொடுக்குற அன்பு இருக்கு இல்லையா, அது வந்து அதோட ரிசல்ட்டாக வெளியே வருது. ஓகே. அவங்க பார்த்து முடிச்சுருவாங்க. அவங்களுக்கு நம்ம ஒருத்தரும் ஒரு படத்தை மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க. சிலருக்கு ரெக்க பிடிச்சா, சிலருக்கு இறைவி பிடிச்சி, சிலருக்கு ஒருத்தருக்கு ஒன்று. ஓகே. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே. இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து இந்த கவன் படம் வந்து 18 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது, விஜய் சேதுபதி அவங்களுடைய மிகப்பெரிய பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ரிலீஸ் டைமில் ஏதாவது ப்ரெஷர், நம்ம படம் நல்லா பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ணணும் அப்படிங்கிற ஃபீலிங் எதுவும் உங்களுக்கு இருக்கா? அது இல்லாமல் யாருக்கும் இருக்க முடியாது சார். அது எப்படின்னா இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே இருக்க முடியாது. என்னை நம்பி என்னோட முதலாளி பணம் போட்டிருக்காருன்னா அது என்ன நம்பினா எனக்கு படம் நம்பி கேவி சார் தான் தான் அது முதல்ல அது வந்துடணும், அது சேரணும்னு ஆசைப்படுறேன். அது இதை நான் படம் பார்த்துட்டேன். அது வந்து இந்த படம் கன்ஃபார்மாக வந்து திரும்பி எடுத்து கையில் கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ ப்ரோ இந்த படம் தான் ஐ திங்க் உங்கள் கேரியரில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஓவர்சீஸில் ப்ரீமியருங்கிற மாதிரிலாம் ஒரு கிராண்டான பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி சார் ஹவு டு யூ லுக் ஃபார்வர்ட் டு தட் ஓவர்சீஸ் இன்ட்ராக்ஷன்? எனக்கு அந்த அனுபவம் இல்லை. ஓகே. எப்படி இருக்கணும்னு தெரியல. ஓகே. அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு தெரியல, நான் என்னன்னு சொல்கிறது தெரியல. ஓகே. எதுக்கு நம்ம ஃபாரின் போய் படம் போடுறோம் அப்படின்னு கூட எனக்கு தெரியல. ஓகே. நான் எனக்கு அது அந்த பற்றின அனுபவமே இல்லையா. சிலர் அது என்ன படம் பண்ணுறது எனக்கு தெரியாது. நான் போகிறேன், படம் பார்க்க போகிறேன், எப்பயுமே மக்களோட சேர்ந்து படம் பார்க்கறது ஒரு ஆனந்தம். ஏன்னா என்ன தான் படம் பண்ணி என்ன தான் நடிச்சு இது எப்படி தான் இருந்தாலுமே ஒரு ஸ்டேஜ் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்காது. ஆடியன்ஸ் பார்த்துட்டு அவங்க எதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க பார்க்குறது தான் ஆர்வம். நான் இது வரைக்கும் என் படம் ரிலீஸ் ஆகவே பார்க்கும்போது தான்
நான் உட்காரவே மாட்டேன், எனக்கு உட்கார முடியாது, நின்றுட்டு தான் பார்ப்பேன். வரணும் ஆனந்தம் கட்டளை பொறுத்து தான் மணிகண்டன் எல்லாருமே சேர்ந்து உட்காந்துட்டு பார்க்குறது. என்னோடய படம் எல்லாத்தையும் வந்து அந்த என்ட்ரன்ஸ் நின்றுட்டு தான் பார்ப்பேன். எனக்கு எல்லா ஆடியன்ஸும் தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் போய் பார்த்துருந்தேன், உட்காந்து 2 நாள் 3 நாள் உட்காந்துருந்தேன். எல்லாம் என் படத்தை வந்து ஃபஸ்ட் டே 2-3 நாளைக்கு வந்து அங்கங்கே தேட்டருக்கு பார்ப்போம். பார்க்கும்போது நின்றுட்டு பார்ப்போம். ஸோ ப்ரீமியரில் ஜனங்களோட ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன். ஸோ ஆடியன்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான். நான் படத்தில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆடியன்ஸ்கிட்ட என்ன நடக்கும்போது பார்க்குறது சர்ப்ரைஸ். அதுதான் சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் துபாயில் வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறமா சென்னைக்கு வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க. ஸோ அதே துபாயில் வந்து எங்கள் படம் ப்ரீமியர் ஆக போகுது. ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா துபாயில் இருக்கும்போது நம்ம ஒரு நாள் நம்ம படத்தில் நடிப்போம், நம்ம படத்துக்கு ஒரு வேர்ல்டு ப்ரீமியர் இங்கே துபாயில் நடக்கும் நம்ம அப்படின்னு நினச்சி பார்த்தீங்களா? நடக்கும் எனக்கு தெரியாது. நாளைக்கு என்ன நடக்குன்னு கேளுங்க, எனக்கு தெரியவே தெரியாது. மம்முடி சார் படத்தில் அவர் வந்து எதிர்காலத்தில் தெரியும். ESP அப்போ வந்து நாளைக்கு என்ன நடக்குதுன்னா, நாளைக்கு காலையில் சூரியன் வந்தீங்கன்னா சாயந்தரம் மறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் பவுஸ் அதுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது. அன்றைக்கி தேதிக்கு நான் இங்கே வந்தேன் அப்படியே வந்துட்டேன். இது நான் இடத்துல சொன்னது திரும்பி சொன்ன போது அப்படியே வந்துட்டேன். எனக்கு சர்ப்ரைஸாக இருந்ததுன்னா 2003 அக்டோபரில் கிளம்பி வந்துட்டேன். கரெக்டாக 10 இயர்ஸ் கழிச்சு துபாய் போனேன். சைமால் அவார்டு அது 2013 செப்டம்பரில் போனேன். இந்த 10 இயர்ஸ் கரெக்டாக சைமால் போய் நாங்கள் எந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ்க்கு பின்னாடி நடந்து போய் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போனோம். அந்த ஸ்டார் ஹோட்டலில் நான் தங்கிட்டேன். இங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கேள்வி இருந்துருக்காங்க, அப்படியே தங்கிட்டேன். அதெல்லாம் லைஃப் கொடுத்த சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ அதனால் அதுதான் ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ். அதை அனுபவிச்சேன் நான். திரும்பி கரெக்டாக 10 வருஷங்கிறது எக்ஸாக்ட்லி 10 இயர்ஸுங்கிறது பெரிய சர்ப்ரைஸ் சொல்லுவாங்க. மற்றபடி இது எனக்கு இந்த ப்ரீமியர் வந்து புதுசு. ஸோ இதுவும் மனசு தான் ஃபஸ்ட் டைமாக என் ஒரு படம் கவன் அப்படிங்கிற படம் வந்து கவன்கிறது புரிய மீன் பண்ணுறது இல்லையா, புரிய வைக்கிறது, அதுதான் மீன் பண்ணுறது. அது நிறைய கனெக்ஷன் ஏற்படுது. ஸோ சந்தோஷமாக சார். ஸோ அப்போ இப்படி இந்த மாதிரி பேக் டு பேக் ஃபிலிம்ஸ் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க, இதுக்கான அந்த எனர்ஜி அண்ட் ட்ரைவ் எங்கேன்னு சார் வருது உங்களுக்கு? ஏன்னா உங்கள் கரியரோட ஓகே எனக்கு நான் பார்த்தீங்கன்னா அடத்துக்கு தூரம் போகிறேன். டேரக்டரு, அந்த சீனு, என் யூனிட்டு, என் செட்டு, அவங்க எல்லாருமே எனக்கு என் யூனிட் எல்லோரும் பிடிக்கும். ட்ரை பண்ணுங்க ஓகே, அவங்களுக்கு எனக்கு பிடிக்கும். நீங்கள் ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்து நாங்கள் எல்லாம் செஞ்சு ஜாலியாக இருக்கோம், சந்தோஷம். நான் வேலை பார்க்குற இடம் எனக்கு எல்லாருக்குமே எனக்கு எனர்ஜி வேணும். என்னால் ஒரு இடத்துல ஒரு உட்கார முடியும். ஓகே, உட்கார முடியும். எல்லாருமே நான் பழகினா தான் எனக்கு அந்த வைப்பு ஒன்று இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும். அது நான் ரொம்ப நம்புவேன். ஓகே, சக மனுஷங்களுக்கு கிடைக்கிறது பாசிட்டிவ் ரொம்ப முக்கியம். பாசிட்டிவ் இருக்குங்கிறது அவன் நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் என்னை வாழ வைக்கிறேன் நினைக்கிறேன். மக்களுக்கு ஓகே. பட் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ படம் பண்ணோம், ஏன்னா போன வருஷம் உங்களுக்கு ஒரு 6 to 7 ஃபிலிம்ஸ் இருக்குது. இந்த வருஷமும் நிறைய ஓகே. ஸோ இந்த வருஷமும் நிறைய படங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க, லைன் அப்பும் பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் இருக்கா சார் கேரியரில்? இவ்வளோ படம் பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு, அந்த மாதிரி ஏதாவது மேத்தமெட்டிக்கல் கோல்ஸ்? இல்லை சார், லைக் மேத்தமெட்டிக்கல் கோல்ஸ் வேறு கதைகள் இருக்குது. ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இது நான் யாரையும் பிடிச்சி நிறுத்தி வைக்கல. லேட் ஆகுதுன்னா நீங்கள் தயவுசெய்து வேறு யாராவது வச்சு பண்ணுங்கன்னா நான் எல்லாத்தையும், ஏன்னா இது காரணம் வேறு ஒன்று, அவங்க வெயிட் பண்ணக்கூடாதுன்னு என்னோட கதைகளை நான் திரும்பி மற்றவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். அது சில பேருக்கு அது உடன்பாடு இல்லாமல் இருக்கும். அது அவங்க எடுக்கிற முடியும். அதில் எந்த வகையுமே நான் சொல்கிறதுனால அது வந்து அவங்க நம்பணுன்ற அவசியம் இல்லை. அவங்க அவங்க சென்ஸ் ஆகும். எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு நான் பண்ணுறேன். இயக்குனர்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் நடுவில் உங்களுக்கு வேறு ஆஃபர் இருக்குது, நீங்கள் போகலான்னு தோணுச்சுன்னா அதை செஞ்சு போங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே சார். நீங்கள் இப்போ மற்ற ஹீரோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 6 பேக் இது அப்படி நிறைய சிரமங்கள் எடுத்து பொதுவாக அது தவிர நிறைய சிரமங்கள் எடுத்து நடித்து அவங்க அப்படி நினைக்கிறாங்க. நீங்களும் அப்படின்னா ஆண்டவன் கட்டிலே ரொம்ப இயல்பாக நடிக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வரவேற்பும் ரொம்ப அதிகம் இருக்குது. ஸோ அது அப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு இயல்பான நடிப்புக்கு நீங்கள் வந்து பேசப்படுறீங்க சிறந்த நடிகரா, அதை நீங்கள் ஒரு இது என்கிட்ட இல்லை, இது மக்கள்கிட்ட தான் கேட்கணும். பட் என்னோட நம்பிக்கை என்னென்னா, என் மக்கள் ரசிக்கிற மாதிரியும் அவங்க பிரதிபலிக்கிற மாதிரியும் அவங்க தொடுற மாதிரி கதைகள் இருந்தால் போதும் தான் நான் நினைக்கிறேன். 6 பேக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. 6 பேக் வைக்கிறதுனால அப்படின்னு சொல்லுவேன், வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன்.
அதுக்கு இதுக்கு சம்மந்தம் என்னமா பிரதிபலிக்கணும்னா அது வேறு இது வேறு. நீங்கள் வெளியே சொல்கிறீங்க, நான் உள்ளே சொல்கிறேன். ஓகே. அதுக்காக என்ன மாதிரி இருக்கிறது ஓரளவு செட்டாக இருக்கு. அதை நான் முயற்சி பண்ணிட்டேன். ஓகே. எனக்குமே சர்ப்ரைஸ் தான். நிறைய பேர் எதையும் கேட்குறாங்க, பட் எனக்குமே சர்ப்ரைஸ் தான். ஆனால் நான் எனக்கு நம்பிக்கை சர்ப்ரைஸில் எனக்கு ஒரு பதில் இருக்குது. ஜனங்களுக்கு இந்த கதைகளும் இந்த படங்களும் வந்து சரி இது ஒரு இயக்குநர்கள் மூலமாக தயாரிப்பாளர் மூலமாக நான் அவங்க நம்பிக்கிறேன். என் தயாரிப்பாளர் நம்பியிருக்காரு, என் இயக்குனர் நம்பியிருக்காரு, சார் மக்கள் நம்பியிருக்காங்க. ஓகே. பட் ஒரு ஃபிசிக்கலி ஸ்ட்ரென்வஸான ரோல் வந்து நீங்கள் எடுத்து பண்ணோன்னா அதுக்கான எஃபர்ட் அண்ட் டைம் நீங்கள் போட தயாரா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸர், ஒரு ஃபைட்டர், அந்த மாதிரி ஒரு ரோல்ஸ்லாம் இப்போ என்கிட்ட எத்தனை படம் இருக்குன்னு கணக்கு இருக்குது. ஆமாம். அதை வச்சு தான் எனக்கு ஒரு அதை வச்சு தான் நான் மற்ற படங்கள் பண்ண வேண்டியதுன்னா அது வேறு எதாவது எனக்கு செட்டாக பண்ணணும். எனக்கு ஒரு டைம் இருக்குன்னா பண்ணுவேன். ஓகே. எனக்கு ஒரு பாக்ஸராக பண்ண போனோம் அப்படின்னு ஒன்று இருந்தீங்கன்னா அது கற்றுக்கிறது படத்துக்கும் ஒன்று இருக்குது, எனக்கும் ஒன்று. ஒரு 6 மாதம் ஒரு வீணாக ட்ரைனிங் இருக்குன்னா பர்சனலாக எனக்கே நல்லா பண்ணுவேன். ஒரு மியூசிஷியனாக அடிக்கிறேன், நீங்கள் கீபோர்டு கீஸ்லாம் வந்து ப்ராப்பராக உட்காந்துக்கணும் அப்படின்னா ஒரு உண்மையை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டா நல்லது அப்படின்னா அது எனக்கு ரொம்ப நல்லது. படம் பண்ணும்போது ஈஸியாக சீட் பண்ணோம். நான் வாட்ஸ்அப் நடிச்சுட்டு கைக்கு மட்டும் வேறு ஒருத்தர் வச்சு போஸ்ட் பண்ணி நாங்கள் புரியாத போது அதை பண்ணிடுவோம். ஓகே. கைக்கு வந்து நல்லா கற்றுக்கவே இல்லை, இந்த முடியாது டைம் புரியாது. அங்கே அசிஸ்டன்ட் ஒருத்தர் பிரபுன்னு சொல்லி வச்சுருக்காரு, அவர் கீபோர்ட் பிளேயர் டீச்சர். எனக்கு நான் 2 பேர் கூட ஒரே படம். ஓகே. அவங்க மேட்ச். ஓகே. நீங்கள் இப்போ காதலும் கடந்து போகும்ல மடனா செபஸ்டியன் கூட நடிச்சிருந்தீங்க, இப்போ திரும்ப இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. ஸோ அவங்களோட இது நடிப்பு அனுபவம் எப்படி இருந்தது? சரி, காதலும் கடந்து போகுது அப்படியே சார். அவங்க க்ரோத் அஸ் அ பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க போன வருஷம். ஓகே. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா வெரி சென்சிட்டிவ். நடனம் என்ன பண்ணாலும் ஓவர் ஆக்டிங் வராது. ஓகே. அந்த பொண்ணு ரொம்ப ரியலைஸ் பண்ணிருக்கு. ஏன்னா எனக்கு மடனோட சென்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கககு போல் இருந்த அதே சென்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்காங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களோட பிலீவ் இருக்கு இல்லையா, அந்த பிலீவ் எனக்குலாம் வர்றதுக்கு வந்து நான் 15-20 படம் தேவைப்பட்டு 15 படமாக தேவைப்பட்டு. ஓகே. இதெல்லாம் பண்ணால் நம்புகிற மாதிரி, இதெல்லாம் பண்ணால் இப்படி வெளிப்படுதுன்னு சொல்லிட்டு ஷீ இஸ் மோர் பிரில்லியன்ட். அவங்க ஈஸியாக பிடிக்கிறாங்க, ஹேண்டில் பண்ணுறாங்க. அது எனக்கு இது ஏன்னா இதே பதில் தான் கககு போக்கு சொன்னேன், அதனால தான் அப்படி ஒரு பதில் சொன்னேன். ஏன்னா அது அவங்களுக்கு இது ஃபவுண்டேஷன் ஆஃப் த சென்ஸ். சார். ஸோ அப்போ உங்களுக்கு பேக் டு பேக் படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருக்க ஒரு பக்கம், பட் இந்த இடம் பொருள் லெவல் அண்ட் புரியாத புதிர் அந்த 2 படமும் கொஞ்சம் ஸ்டக் இன் த கேன்ஸ் மாறுது. ஸோ அந்த ஒரு வலி கண்டிப்பாக இருக்கும்ல சார், ஏன்னா அந்த படத்துக்கு நிறைய நீங்கள் எஃபர்ட் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த வலி எப்படி உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி? அனுபவத்தை என் தயாரிப்பாளர், என் இயக்குனர், தயாரிப்பாளர், வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. ஓகே. எல்லாருக்கும் இந்த படம் வரணும்னு ஆசை. ஓகே. என் தயாரிப்பாளர் ஒரு பெரிய பணம் சொல்லியிருக்கேன், இயக்குனர் ஒரு பெரிய வாழ்க்கை ஒரு முக்கியமான பணம். ஒரு டேரக்டர் சொல்கிறேன் வரதுக்கு வழி வந்து பெருசு. எனக்கு நான் ரொம்ப ரசித்து நடிச்சுப்பாங்க. என்னதான் நாங்கள் படம் பண்ணி நாங்கள் பார்த்துட்டாங்க, ஆடியன்ஸ் பார்க்காத வரைக்கும் எங்களுக்கு அர்த்தம். பரிமாற படம் அந்த உணவு சீக்கிரமாக ரொம்ப சுவையாக ருசியாக சமைக்கப்பட்ட உணவு பரிமாற படம் ஆசைப்படுவோம். ஓகே. இதுக்கு மேலே இது பேச முடியாது. ஓகே. இங்கே வந்து உங்களுக்கு பேசுறதுக்கு அப்படிதான் அளவு முடியும். ஓகே. அதுக்கு மேலே நான் ஓப்பனாக பேசணும்னா கண்டிப்பாக ஒன்றும் இல்லை, ஓப்பனாக பேசினா என்ன கதையாக பண்ணணும் சார். அப்போ லைக் விஜய் சேதுபதி சார்னா வந்து அவங்க ஃபேன்ஸ் வந்து அவர் ஜஸ்ட் ஒரு ஸ்டாரை மட்டும் பார்க்காம ஒரு ரோல் மாடல், அவர் எப்பவுமே கிவ் அப் பண்ண மாட்டார், கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனை தான் பார்க்குறாங்க. ஸோ அதை எப்படி சார், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி சார் பார்க்குறீங்க? பட் அப்படி தான் சார் இருக்கு. நான் சொல்லணும். ஓகே. நான் ரொம்ப சாதாரணமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன்னா என் லைஃப்பில் அப்படி நான் யாரையும் ரோல் மாடலாக பார்க்கல. ஓகே. நான் சிந்திக்கிற மாதிரி என் குழந்தைய சிந்திக்க முடியாது. இப்போ 2 பேரோட சிந்தனை வேறு வேறு. ஓகே. ஏன்னா அவங்க 2 பேரும் அவங்க 2 பேர் சந்திக்கிற சம்பவங்கள்லாம் வேறு வேறு. என்னவா இருந்தாலுமே உங்களோட வாழ்க்கையை எப்படி ஃபேஸ் பண்ணணும் உங்களோட சிந்தனையில் தான் பார்க்க போகுது. ஓகே. அந்த சிந்தனையை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகே. நீங்கள் எப்பவுமே உங்கள் கூட உங்களை துணைக்க வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம கூட நம்ம தான் இருக்கோம், என்னவா இருந்தாலும் சரி. ஓகே. இப்போ நம்மளோட சூழலில் முடிவெடுக்க வேண்டியது நம்மளோட சிந்தனை மூலமாக முடிவெடுக்கும்.
ஓகே. வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து இந்த முடிவு எடுப்பான்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் முடிவு எடுக்க போகிறது நீங்கள் தான், இன்னொருத்தர் இல்லை. இந்த முடிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் உங்களை பழக்கப்படுத்தணும்னு ஓகே. ஸோ அதனால் அப்படி வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அவங்கவுங்க அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியில் வரணும்னு ஆசைப்படுறேன். ஓகே. என் மேலே அன்பு செலுத்துறது கற்றுக் அனுபவிக்கிறது நல்லா இருக்கு. அது அவங்களோட அன்பை வெளிப்படுத்துறது நல்லா இருக்கு. பட் அவங்க நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா அவங்க சிந்தனையாகவே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஓகே. ஒரிஜினல் ஓகே. அது அது ரோல் மாடல் நினைக்கிறோட அவங்க தன்னை செதுக்கிற வேலையை செய்யணுங்கிறது எனக்கு வேணும். ஓகே. நடிகனுக்கு கொடி பிடிக்கிறத விட அவங்க தன்னை செதுக்கிக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா வரணும் ஆசை. எஸ் சார். சார் அண்ட் ஃபைனலாக லைக் உங்களோட அப்கமிங் ஃபிலிம்ஸ் லைக் இப்போ கருப்பன் கெட்டப்பில் இருக்கீங்க, பார்த்தா நல்ல ஒரு டெலிஷியஸான வில்லேஜ் ஃபிலிம் மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி அப்புறம் விக்ரம் வேதாலையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணுறீங்க. அப்புறம் தியாகராஜா குமார் ராஜா அவர் படமும் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதை பற்றி இப்போ எவ்வளோ சார் சொல்ல முடியும் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் விஷயங்கள்? நல்ல படம் படம் உங்கள் ரோல் அண்ட் லைக் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் எடுத்து பண்ணுறீங்க. லைக் இப்போ சொன்னீங்கன்னா திருப்பி அதுக்கு ஒரு சந்திக்கணும்ல, ஆனால் அதுக்கு ஒரு சந்திக்கிறது கொஞ்சம் வச்சுக்கலாம். ஓகே. எல்லாத்தையும் நீங்கள் இப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ அடுத்த வாரத்துக்கு செய்தி வரல பிரதர், வாரத்துக்கு. எஸ் சார், கண்டிப்பாக. எஸ் சார். பட் அந்த சேரன் சாரோட நீங்கள் படம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அதுவும் அது உண்மை தானே சார்? சேரன் சார் ஒரு கதை சொன்னார், எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. பண்ணலாம் சார், நான் சொன்னேன். சரிங்க. தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஆல் த பெஸ்ட் ஃபார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.